Hi guys, இது Cellcare Infotech நான் இக்பால். இன்னைக்கு ரொம்ப ஒரு முக்கியமான வீடியோவில் உங்களை மறுபடியும் சந்திக்கிறதுல சந்தோஷம். நம்மளுக்கு வந்து வீடியோ போடுறது கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. இருந்தாலும் ஒரு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். இது என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்களாக்கும், இந்த யூஎஸ்பி சார்ஜருடைய டேட்டாவை வச்சு நம்ம மொபைலில் வந்து ஃபால்ட் மொபைலை பிரிக்காமலேயே வந்து நம்ம இதோடைய ரீடிங்கை வச்சு என்ன ஃபால்ட்டு அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அது எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, நீங்கள் மொபைலில் வந்து சார்ஜரை இன்சர்ட் பண்ணும்போது இதில் எடுக்கிற ஆம்பியர் அண்டு இதோடைய ஃப்ளக்சுவேஷனை வச்சு இது என்ன மாதிரி ஃபால்ட்டில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம முன்னாடியே கெஸ் பண்ணிடலாம். இது ரொம்ப ஒரு முக்கியமான டேட்டா. இந்த டேட்டா வந்து உங்களுக்கு அவ்வளோ ஈஸியாக கிடைக்காது. ஏன்டா ரொம்ப நாள் சர்வீஸ் பண்ணுறவங்க தான் இந்த டேட்டாவை வந்து எடுத்து வச்சுருப்பாங்க. இந்த டேட்டாவை நீங்கள் ஒரு இன்ஸ்டியூட்டில் போய் சேர்ந்து கற்றுக்கிட்டால் கூட கிடைக்குமாங்கிறது டவுட்டு தான். அதனால் இப்போ நான் சொல்கிற ரீடிங்கு, இப்போ நான் சொல்கிற எல்லா ரீடிங்கையும் நீங்கள் ஒரு பேப்பர் பேனை எடுத்து நோட் பண்ணி வச்சுக்கிறீங்க. உங்களுக்கு ஒர்க் பண்ணும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இப்போ நம்மக்கிட்ட ஒரு ஷார்ட்டான ஃபோன் இருக்குது, மொபைல் ஷார்ட்டில் இருக்குது இந்த ஃபோனு. ஸோ இதில் வந்து நான் வந்து கேபிளை வந்து இன்சர்ட் பண்ணுறேன். இந்த மொபைலோடைய சார்ஜரை வந்து நான் இன்சர்ட் பண்ணுறேன். ஓகே, பாருங்கள், ஃப்ளக்சுவேட் ஆகுது. 5 வோல்ட்டு 0.2 ஆம்ஸு ஃப்ளக்சுவேட் ஆகுது. இந்த மாதிரி ஃப்ளக்சுவேட் ஆனால் மொபைல் வந்து ஷார்ட்டில் இருக்குது அப்படின்ட்டு அர்த்தம். இது ஒரு மொபைல் வந்து போர்டு ஷார்ட்டு. இந்த ஷார்ட்னால மொபைல் அதோடைய ரீடிங் வந்து ஃப்ளக்சுவேட் ஆகிட்டே இருக்குது. நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள். 0.2 0.1 இது மாதிரி வந்து ஃப்ளக்சுவேட் ஆகிக்கிட்டே இருந்துச்சாக்கும் அந்த மொபைல் வந்து ஷார்ட்டில் இருக்குது அப்படின்னு நீங்கள் வந்து ஈஸியாக வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஓகே நெக்ஸ்ட்டு இருக்கிறது நம்மக்கிட்ட இதுவும் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் ஃபோன் தான். நான் மாட்டிட்டு என்ன கம்ப்ளைண்ட்டுங்கிறத சொல்கிறேன், அதை ரீடிங்கை வச்சு. ஓகே, இப்போ பாருங்கள், 5 வோல்ட்டு 0.6 மொபைல் வந்து சார்ஜிங் காட்டுது. மொபைல் வந்து சார்ஜிங்கும் காட்டுது. ஆனால் வந்து 0.01 ஆம்ப்லேயே வந்து ஸ்ட்ரக் ஆகிடுது. என்ன ப்ராப்ளம்னு பார்த்தீங்களாக்கும், மொபைல் வந்து சார்ஜிங் எரர் கம்ப்ளைண்ட்டு. மொபைல் சார்ஜிங் எரர் கம்ப்ளைண்ட்னால அது வந்து என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்களாக்கும், பாருங்கள், மொபைல் சார்ஜிங் எரர் கம்ப்ளைண்ட்டு அது வந்து ஃப்ளக்சுவேட் ஆகிட்டு அது வந்து நின்றும். இது வந்து மொபைல் சார்ஜிங் எரர் கம்ப்ளைண்ட் ஆனால் இந்த மாதிரி வந்து ஃப்ளக்சுவேட் ஆகிட்டு 0.01 ஷார்ட்டில் இருக்குது. அதனால் வந்து அதில் வந்து நின்றும். ஓகே, நெக்ஸ்ட்டு மொபைலு. இப்போ நான் காட்ட போகிற மொபைல் வந்து சிபியூ கம்ப்ளைண்ட்டு, இல்லாட்டி ரேம் கம்ப்ளைண்ட்டு, இல்லாட்டி இஎம்எம்சி கம்ப்ளைண்ட்டு. இது மூணில் எது இருந்தாலும் ஒழுங்காக வந்து கனெக்ட் ஆகாமல் இருந்தாலும் இந்த ஃபால்ட்டு வந்து வரும். 0.01லே வந்து ஸ்ட்ரக் ஆகி நிற்கிது, தெரியுதுங்களா? 0.01லே வந்து ஸ்ட்ரக் ஆகி நிற்கிது. இந்த மாதிரி ஸ்ட்ரக் ஆகி நின்றுச்சாக்கும் ஒன்று சிபியூ ரீபால் பண்ணணும், அப்படி இல்லைண்டா வந்து இஎம்எம்சி இல்லாது யூஎஃப்எஸ் இதை ரீபால் பண்ணணும், அப்படி இல்லைண்டா டபுள் டக்கராக இருந்தால் ரேமை வந்து ரீபால் பண்ணணும். இது மூணில் ஏதாவது ஒரு பிரச்சனையாக இருந்தால் தான் இது வந்து 0.01 ஆம்பில் அப்படியே ஸ்ட்ரக் ஆகி நிற்கும். பேட்ரி வந்து ஃப்ளக்சுவேட் ஆகாது. நல்லா கவனிக்கணும், பேட்ரி வந்து ஃப்ளக்சுவேட் ஆகாது. 0.01 ஆம்பு அப்படியே வந்து ஸ்ட்ரக் ஆகி நிற்கும். இதை வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ரீடிங்கு, இந்த டேட்டா வந்து அவ்வளோ சீக்கிரம் யாருக்குமே கிடைக்காது. ஸோ நம்ம சப்ஸ்கிரைபருக்கு வந்து நிறையா பேர் கேட்டிருந்தாங்க, இது மாதிரி யூஎஸ்பி ரீடிங்கை பற்றி வீடியோ போடுங்க அப்படின்ட்டு. ஸோ அதுக்காக இந்த வீடியோ வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணி போடுறோம். ஓகே, 3 மொபைல் முடிஞ்சிடுச்சு. இப்போ நார்மலான ஒரு மொபைலுக்கு அது என்ன மாதிரி வந்து ரீடிங் எடுக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பார்த்துடலாம். ஸோ இப்போ ஒரு நார்மலான மொபைலை நான் வந்து மாட்டுறேன். ஒரு நிமிஷம் சரிங்க. இப்போ நார்மலான ஃபோனை நம்ம வந்து மாட்டினமாக்கு அது என்ன ஆம்ப் எடுக்குது அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம்.
0.6 பாருங்கள் 9 வோல்ட்டுலேருந்து 5 வோல்ட் 9 வோல்ட் மாறி போகும். ஃபாஸ்ட் சார்ஜிங்காக இருந்தால் 9 வோல்ட்டு போயிடும். நார்மல் சார்ஜிங்காக இருந்தால் 5 வோல்ட்டில் இருக்கும். இது ஃபாஸ்ட் சார்ஜிங் இருக்கிறதுனால 9 வோல்ட். இது ஃபாஸ்ட் சார்ஜிங் போர்ட்டில் இருக்கிறதுனால 9 வோல்ட்டு 1.6 ஆம்பு. இது நார்மலான ஒரு மொபைலுடைய ரீடிங்கு. நான் முதல்ல காமிச்சதுன்னா ஃபால்ட்டி மொபைலுடைய ரீடிங்கு. ஸோ இது மட்டும் இல்லாமல் நான் 2-3 ரீடிங் உங்களுக்கு நான் சொல்கிறேன், அதையும் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கிறீங்க. உங்களுக்கு இன்கேஸ் வந்து இதில் வந்து 0.02ல் ஃப்ளக்சுவேஷன் ஆகுது பேட்ரி அப்படின்னா பேட்ரி லோவாக இருக்கும், வெயிட் பண்ணி பாருங்கள். அப்படி இல்லை அப்படின்னா செகண்டரி லைன் வந்து ஷார்ட் இருக்கும். நம்ம ஆல்ரெடி நம்ம வீடியோ போட்டிருக்கிறோம் ப்ரைமரி லைன் செகண்டரி லைனை பற்றி. ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க பாருங்கள், அதில் வந்து நம்ம தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம் ப்ரைமரி லைன்டா என்ன செகண்டரி லைன்டா என்னண்டு. ஸோ அதில் நீங்கள் வந்து பார்த்துக்கிடலாம். அதில் பார்த்து செகண்டரி லைனில் ஷார்ட் இருக்கும். அப்படி இல்லை இன்னொரு ஃபால்ட் வந்து 0.05ல் வந்து பேட்ரி வந்து ஃப்ளக்சுவேஷன் ஆகுது, ஆனால் வந்து சார்ஜ் ஏறலை அப்படின்னா அது வந்து ஃபேக் சார்ஜிங்காக இருக்கும். 0.05லே நிற்கும் இந்த ரீடிங்கு ஆம்பு, ஆனால் வந்து சார்ஜிங் இண்டிகேஷன் காமிக்கும், சார்ஜ் ஏறாது. அப்படின்னா அது வந்து ஃபேக் சார்ஜிங் அப்படின்ட்டு நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும் இந்த ரீடிங்கை வச்சு. அது இல்லை அப்படின்னா 0.06ல் வந்து பேட்ரி ஃப்ளக்சுவேஷன் ஆகுது, ஆனால் வந்து ஃபோன் ஆன் ஆகலை அப்படின்டா பேட்ரி ரீடிங் எடுக்குது, பேட்ரி இந்த ஃப்ளக்சுவேஷன் கிடையாது, பேட்ரி இண்டிகேஷன் காமிக்குது, ஆனால் வந்து ஃபோன் ஆன் ஆகலை அப்படின்டா சாஃப்ட்வேர் ஃபால்ட்டு இல்லாட்டி இஎம்எம்சி ரிலேட்டட் ஃபால்ட் இருக்கும். அப்படியே இல்லைண்டா சார்ஜிங் போர்ட்டை வந்து நீங்கள் செக் பண்ணி பார்க்கணும். செக் பண்ணி பார்த்தா அதில் ஃபால்ட் இருந்தாலும் அதே மாதிரி தான் காமிக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு ரீடிங்கையும் நான் சொல்லிடுறேன், அதையும் நீங்கள் வந்து நோட் பண்ணி வச்சுக்கிறேங்க. 0.07ல் வந்து மொபைல் வந்து ஆன் கண்டிஷனில் 0.07 எடுத்துச்சாக்க மொபைல் ஆன் கண்டிஷனில் இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா 1.1 பேட்ரி வந்து ஃப்ளக்சுவேஷன் ஆகுது, 1.1 ஆம்ப் எடுக்குது, பேட்ரி ஃப்ளக்சுவேஷன் ஆகுது, மொபைல் வந்து ஆன் ஆகலை அப்படின்னா நீங்கள் வந்து போர்ட்டை வந்து செக் பண்ணி பாருங்கள், சார்ஜிங் போர்ட்டு. அப்படி சார்ஜிங் போர்ட்டு நல்லா இருந்துச்சு அப்படின்னா பிஎம்ஐசி இல்லாட்டி பிக்யூஐசி, அதாவது சார்ஜிங் ஐசி டிசி டு டிசி கன்வெர்ட்டர்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் அந்த சார்ஜிங் செக்ஷனை பற்றி ஸ்கீமேட்டிக் டயக்ராமில். ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்களும் போய் பார்த்துருங்க, அதில் தெளிவாக நம்ம விளக்கியிருப்போம். அந்த செக்ஷனில் போய் நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். அதுவும் ஓகே அப்படின்னா இஎம்எம்சி இல்லாட்டி சாஃப்ட்வேர் ரிலேட்டட் ப்ராப்ளம் இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு 0.02 அதிலிருந்து 0.06 வரைக்கும் பேட்ரி ஃப்ளக்சுவேஷன் ஆகுது. ஃப்ளக்சுவேஷன்னா இப்போ நான் காமிச்சேன்ல மாறி மாறி வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா வீரேஜ், அதாவது வோல்டேஜ் ரெகுலேட்டர் லைனில் வந்து இப்போ செக் பண்ணி பார்க்கணும், ஷார்ட் இருக்குதா இல்லை எதுவும் ஃபால்ட் இருக்குதா இல்லை எதுவும் ஷார்ட் இருக்குதா லீக்கேஜ் இருக்குதா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கணும். அப்படி இல்லை அப்படின்னா 1.1 ஆம்பியர் வந்து 1.1லேருந்து 1.6 வரைக்கும் பேட்ரி வந்து ஃப்ளக்சுவேஷன் ஆகுது, ஆனால் வந்து ஃபோன் ஆன் ஆகலை அப்படின்னா அதுவும் வீரேஜ் லைனில் தான் நம்ம போய் செக் பண்ணி பார்க்கட்டும். வோல்டேஜ் ரெகுலேட்டர் லைன் 1.8 வோல்ட்டு 1.8 வோல்ட் எங்கே வரும், எங்கெங்கெல்லாம் வரும்னு பார்த்தீங்கன்னாக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் ஒய்ஃபை சென்சாரு எல்டிஓ லைனு இது எல்லாத்துலேயுமே வந்து 1.18 லைன் வந்து சப்ளை போகும். அதில் எதுலையாவது ஷார்ட் இருக்குதா லீக்கேஜ் இருக்குதான்னு நம்ம செக் பண்ணி பார்த்துக்கிற வேண்டியதுதான். ஸோ இந்த ரீடிங் அவ்வளோதான் கைஸ், இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். ஸோ இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னாக்க எனக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறையா நண்பர்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ நீங்களும் கொஞ்சம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இது மாதிரி இன்னும் யூஸ்ஃபுல்லான வீடியோ நம்ம சேனலில் வந்துக்கிட்டே இருக்கும். நெக்ஸ்ட்டு டிசி மிஷினோட ரீடிங்கை வச்சு எப்படி ஃபால்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் அப்படிங்கிற வீடியோ